காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் வேல் சங்கர் நம்ம கூட இருக்காரு. இன்னைக்கு நிகழ்ச்சியில வி அப்படின்ற ஆல்பபெட்ல பேர் தொடங்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றத பத்தி தொடர்ந்து அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் இந்த பேரினுடைய ஆரம்ப எழுத்தை வச்சு அவங்க எப்படிப்பட்ட கேரக்டர் இருப்பாங்க, ஸோ என்ன ராசி என்ன நட்சத்திரம் இதெல்லாம் கணிக்க முடியும். வேத ஜோதிடத்துல பெயர் ஆரம்பிக்கிறதுக்கு இந்தந்த எழுத்துக்கள் இந்தந்த நட்சத்திரங்களுக்கு வரணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. அதன் பிரகாரம் நம்மகிட்ட பேசக்கூடிய நபர் பேரின் ஆரம்ப எழுத்து என்ன, அதை வச்சு ஒரு ஜோதிடர் பலன் சொல்வார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த ஸ்டைலை நான் நிறைய யூஸ் பண்றேன். ஏன் அப்படின்னா நமக்கு இதுதான் நம்மளுடைய பிரெட் அண்ட் பட்டர். இதுதான் இப்போ நம்ம மேலோட்டமா அந்த ஆரம்ப எழுத்தை வச்சு தான் பலன் சொல்றது மாதிரி ஆடியன்ஸ்க்கு தெரியும். ஆனா பேசுற நேரத்துல ஒரு ஜாதகம் இருக்கும், அதை அப்படியே டேபிள்ல வச்சிருப்போம். அந்த ஜாதகத்துல அந்த நபர் வர்ற நேரமோ அந்த நபர் நம்மகிட்ட பேசுற நேரமோ லக்னம் என்ன, உதய லக்னம் என்ன, இதை இன்னும் துல்லியப்படுத்தணும்னா அந்த நேரத்துக்கு உண்டான ஜாமக்கோள் பிரசன்னத்தை எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஜோதிடருக்கு எல்லா விஷயமுமே இன்புட் தான். அவங்க நம்மள்கிட்ட பேசும்போது என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க, நம்ம வடக்க பார்த்து ஒரு சேர் போட்டிருப்போம், அதை திருப்பி கிழக்க பார்த்து போட்டு உட்காருவாங்க, அவங்க எந்த டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணி உட்காருறாங்க, இது எல்லாத்தையும் நம்ம ஒரு இன்புட்டா எடுத்துக்கிட்டு அந்த ஆரம்ப எழுத்து குறிக்கக்கூடிய நட்சத்திரம், அது குறிக்கக்கூடிய கிரகம், அந்த நேரத்தில் அந்த கிரகம் எங்க இருக்கு, இவ்வளோத்தையும் வச்சு இது யாருக்கு நிறைய யூஸ் ஆகும் தெரியுங்களா? சார் எங்கள் வீட்டில் டேட் ஆஃப் பர்த்தே குறித்து வைக்கல சார், டைம் ஆஃப் பர்த் எழுதி வைக்கல சார், ஏதோ அந்த ஸ்கூலில் சேர்க்கணுமேனு இவங்களாவே ஒரு டேட் ஆஃப் பர்த்தை போட்டு கொடுத்துட்டாங்க சார், அதனால எப்படி சார் கண்டுபிடிப்பீங்கன்னு கேட்குறவங்க 10ல் 4 பேர் இருக்காங்க. அங்கெல்லாம் இது யூஸ் ஆகும். ஸோ அப்போ இன்னைக்கு நிகழ்ச்சியில் இந்த வி அப்படின்னு தொடங்கக்கூடிய ஆல்பபெட்டில் அவங்களுடைய பேர் இப்போ வீல தொடங்குது, இதை பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும்? இந்த எல்லா எழுத்துக்கள்லையுமே நீங்க பொதுவாகவே ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏ ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, எஸ்னா எஸ் ஃபார் சூப்பர் அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி வி அப்படிங்கிற ஒரு எழுத்துனா அது கூட அசோசியேட் ஆகிருக்கிற ஒரே வேர்டு விக்டரி தான். எல்லாருமே நடைமுறையாவே என்ன சொல்லுவாங்க, அஸ்ட்ராலஜர்லாம் அவர் இருக்க வேணாம், வி ஃபார் விக்டரி நார்மலாவே இதை சொல்றது உண்டு. இது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த விங்கிற எழுத்து அதிகமா யூஸ் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியில இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்துக்கும் மிருகசீஷ நட்சத்திரத்துக்கும் ஆரம்பமா இந்த எழுத்து வரும். இப்போ ரிஷப ராசி அப்படின்னா காலபுருஷ ராசி மேஷத்துல ஆரம்பிக்குது. மேஷத்துக்கு 2வது வீடு ரிஷபம். 2ன்னா என்ன உங்களுக்கு, தனம் குடும்பம் வாக்கு. அதுல தனம்னா பொருளாதாரம். அப்போ அந்த பொருளாதாரத்தை ஈட்டுவதே முதன்மையாக கொண்டவர்கள். அப்போ பணம் சம்பாதிக்கிறது எங்களுக்கு மெயின் அப்படிங்கிறத மெயினா வச்சிருக்கக்கூடிய நபர்கள். இந்த விங்கிற எழுத்து யாரை குறிக்குது? சுக்கிரனை குறிக்குதா? வீணா நம்பர் 6. 6னா சுக்கிரன். சுக்கிரனை பத்தி பேசணும்னாவே பொதுவாகவே எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் வந்துடும், ஒரு எனர்ஜி வரும். ஏன்னா அந்த கிரகமே அந்த எனர்ஜியை கொடுக்கும். இப்போ சுக்கிரன்னா உங்களுக்கு என்ன, உல்லாசம், லக்ஷுரி, ஆடம்பரம், இது எல்லாமே இந்த சுக்கிரன்கிற எழுத்து தான் கொடுக்குது. இப்போ நம்ம மேலோட்டமா சொல்லும் பொழுது வி ஃபார் விக்டரி அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையில சொல்லிடுறோம். இந்த சுக்கிரன் தான் மீடியாங்கிறதுக்கும் ஒரு மெயினான ஒரு கிரகம். இப்போ சினி ஃபீல்டா இருக்கட்டும், இல்லைன்னா வேற இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களா இருக்கட்டும், இதுலலாம் ஒரு மனிதன் ஜெயிக்கணும். இயல் இசை நாடகம் கலை, கலைனா சினிமா மட்டும் கிடையாது, ஆயர்கலைகள் 64 கலைகள் இருக்கு. இது எல்லாத்துக்குமே சுக்கிரனும் புதனும் தான் மெயினா அதிபதியா வரும். ஸோ இந்த மாதிரி வரணும், ஜெயிக்கணும் அப்படிங்கிறவங்க எல்லாம் இந்த எழுத்துல பெயர் வைக்கிறாங்க. ஆனா இந்த பெயர்ல அவங்க வெற்றி அடையறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு படாத பாடுபட்டுட்டு தான் அந்த வெற்றியை அடைவாங்க. அதுதான் உண்மை. ஈஸியா கிடைச்சிடாது. ஏன்னா இவங்களுக்குள்ளார என்ன ஆயிடுது, ஒரு பிகினிங்னா நான் சொல்றது ஒரு 20 வயசுலயோ 15 வயசுலயோ 18 வயசுலயோ மனதளவுல நமக்கு தான் வி ஃபார் விக்டரியில தான் பேர் ஆரம்பிக்குது. எங்க போனாலும் நமக்கு ஒரு வெற்றி வந்துருமே. இங்கிலீஷ்ல சொன்னா வி ஃபார் விக்டரி, தமிழ்ல வி ஃபார் வெற்றி.
ஸோ எங்கே போனாலும் நமக்கு ஒரு வாய்ப்பு வந்துடும். ஆனால் உண்மையாக சொல்ல போனோன்னா எங்கே போனாலும் அவங்களுக்கு ஒரு ஓப்பனிங் கிடைக்கும். ஒரு 10 பேர் உட்காந்துருக்கிறாங்க அப்படின்னா அந்த கூட்டத்தில் அவங்க தனியாக தெரிவாங்க. ஸோ நமக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும், ஒரு அக்னாலஜ்மெண்ட் கிடைக்கும், ஒரு விசிட்டிங் கார்டு கிடைக்கும் அப்படின்னு இவங்க நிறைய விஷயத்த கோட்டை விட்டுறாங்க. ஓவர் கான்ஃபிடன்ஸ் அது இந்த சின்ன வயசுல இருக்குது. இவங்களுக்கு படிக்க வேண்டிய விஷயத்த படிக்காம விட்டுறாங்க. படிச்சது ஒன்றா இருக்கும், சம்மந்தமே இல்லாத ஒரு தொழிலில் வேலை பார்க்கறது, லேட்டாக வந்து படிக்கிறது, ஐயோ நான் வாய்ப்புகளை தவற விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறது. இந்த ரோலர் கோஸ்டர் ரைடு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஒரு கோல்டு மோதிரத்தை நீங்கள் அணிவதற்கு முன் அதை நெருப்பில் போட்டு சித்திரவதைப்படுத்தி அதை அடித்து துவம்சம் பண்ணி அதை சின்ன பின்னம் ஆக்கினதுக்கு அப்புறம்தான் அந்த அழகிய வடிவம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்கும். இவங்க குஷி ஆனாங்கன்னா இவங்கள மாதிரி ஓவர் குஷியாக இருக்கிறவங்கள நீங்கள் பார்க்கவும் முடியாது. அதே மாதிரி இவங்க மூட் அவுட் ஆகிறாங்க, டிப்ரெஷனுக்கு போகிறாங்கன்னா சில நேரத்தில் சில தவறான பழக்க வழக்கங்களையும் அவர்கள் கையில் எடுத்துக்கொள்வார்கள். இதை அவங்க திருத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். ஆடம்பரம் லக்ஸுரிக்கு முக்கியத்துவம் அதிகம் கொடுப்பார்கள். அதற்கு அவங்க எவ்வளவு செலவு பண்ணுறாங்கங்கிறது அவங்களுக்கே தெரியாது. அவங்களுக்கு மட்டும் செலவு பண்ணுறதில்ல, அவங்கள சுற்றி ஒரு கூட்டத்துக்கே செலவு பண்ணுறாங்க. அது வந்து ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபுட்டாக இருக்கலாம், இல்லை லக்ஸரியாக இருக்கலாம், 5 ஸ்டார் ஹோட்டலாக இருக்கலாம். இங்கேருந்து அடுத்த ஊருக்கு போனோமா உடனே ஃப்ளைட்டு. அதுவும் என்ன தனியாக போகிறது கிடையாது, ஹெல்ப்புக்கு ஒரு 2 பேர். இந்த மாதிரி ஒரு லக்ஸுரி ஒரு மோகத்திலேயே அவர்கள் இருக்கிறார்கள். அவங்க ரியாலிட்டிக்கு வர்றதுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு டைம் எடுக்குது. அதுக்கப்புறமேட்டு தான் அவங்களுக்கு ஒரு வெற்றி என்பது கிடைக்குது. இந்த விங்கிற எழுத்து பெயரின் ஆரம்பத்தில் வரும் பொழுது நிறைய நபர்களுக்கு அவங்க செஞ்சு அவங்க ஏமாந்து போறாங்க. எப்படின்னா இவங்க யார்கிட்டயாவது காசு வாங்கினாங்கன்னா அந்த நேரத்தில் அவங்க கரெக்டாக வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் இவங்க யார்கிட்டையாவது கொடுத்தாங்கன்னா இவங்க என்ன டான்ஸ் ஆடினாலும் அந்த பணம் அவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக வராது. இதன் காரணமாகவே நிறைய பேர் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி எல்லாம் வந்து போயிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு விங்கிற எழுத்து பேரின் தொடக்கத்தில் வந்து ஃபேமிலி லைஃப்பில் கொலாப்ஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு லைஃப் பார்ட்னராக வரக்கூடிய மெஜாரிட்டியான நபர்ஸ் இவங்களுடைய ஒரு ஆப்போசிட் வைப்ரேஷனில் தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த சுக்கிரன் வந்து ரிஷபத்துக்கு ஆப்போசிட்டாக வர்றது பார்த்தீங்கன்னா மார்ஸ், செவ்வாய், விருச்சிகம். அப்போது இவங்களுடைய மென்மையான சுபாவம் அவங்களுடைய ஒரு மாதிரி ஒரு ரஃப் சுபாவத்துக்கு சிங்க் ஆகாது. இவங்க எவ்வளவுக்கு அளவு மென்மையாக இருக்கிறாங்களோ அவ்வளவுக்கு அளவு இவங்க வக்கரமாகவும் மாறுவாங்க. ஏன்னா ஒரு அளவுக்கு தான் அடி வாங்க முடியும். ஒரு நேரத்துக்கு மேல் இவங்க தன்னை சமநிலைப்படுத்திக்க தெரியாது, பர்ஸ்ட் ஆயிடுவாங்க. அந்த பர்ஸ்ட் ஆகும் பொழுது அந்த நேரத்தில் என்ன ஆனாலும் சரி, என்ன என் கையை விட்டு போனாலும் சரி, நம்ம 2ல் ஒரு கை பார்த்துடலாம், irrespective of whatever the result is அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரீமிட்டிக்கு அவங்க வந்து இறங்கிடுவாங்க. ரொம்ப நாள் சம்பாதிச்ச பணத்தை டக்குன்னு அவங்க விட்டுருவாங்க. இந்த மாதிரி விங்கிற எழுத்து பெயரின் தொடக்கத்தில் வரும் பொழுது ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். ஈர்ப்புன்னா அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் ஆப்போசிட் செக்ஸ். ஆணுக்கும் வரும் பெண்ணுக்கும் வரும். இது ஆரம்பத்தில் பார்த்தா என்னமோ நம்ம தான் உலகத்திலேயே தனியாக இருக்கிறோம், ஒரு ஃபேண்டசியில் இருக்கிற மாதிரி இருக்கும். குறிப்பாக இந்த பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, உணர்வு பூர்வமாக எதிர்பார்ப்பார்கள். பெயரின் ஆரம்ப எழுத்து வீண் வரக்கூடிய பெண்கள் வந்து ஒரு விஷயத்தில் அட்டாச் ஆக மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் பார்க்கும் பொழுது இவங்க ஒரு மாதிரி ரஃப்பாகவும் ரகடாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். என்னப்பா இவர் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி இந்த அம்மா இருக்குதேன்னு எல்லாரும் நினைப்பாங்க. அதாவது இவர்கள் நம்மை அந்த வட்டத்துக்குள் சேர்த்து கொள்ளலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிப்பாங்க. அப்படி சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா முழுவதுமாக அவங்க இறங்கிடுவாங்க. அப்படி முழுவதுமாக இறங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன ஏமாற்றம் வந்தாலும் அவர்கள் எரிமலையாக வெடிப்பார்கள். அவங்களால அந்த ஏமாற்றத்தையோ தோல்வியையோ தாங்கிக்கவே முடியாது. ஏன்னா ரொம்பவும் உணர்வு பூர்வமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு பணம் தான் பிரதானம்ங்கிறது கிடையாது. ஏன்னா இதில் உள்ளவங்கெல்லாம் நிறைய வித்வான்கள், கலைஞர்கள். இவங்களுக்கெல்லாம் வந்து பணத்தை விட அந்த பாராட்டு தான் முக்கியம்.
அந்த அங்கீகாரம், அந்த ரெஸ்பெக்ட், அதை பற்றி நம்ம 2 வார்த்தை சொல்லலைன்னா கூட அவங்களுக்கு மனதளவில் தோல்வி வந்துடும். ஸோ வி ஆல்பபெட்டில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பெண்கள் பற்றி சொன்னீங்க. இவங்களோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதை பற்றி சொல்லுங்க. நிறைய வீல ஆரம்பிக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை விட லைஃப்பில் செகண்ட் இன்னிங்ஸ் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லா விஷயத்துலையும் இன்க்ளூடிங் மேரேஜ் லைஃபாக கூட இருக்கும். நீங்கள் நிறைய பேர்கிட்ட கேட்டு பாருங்க, ஆமாங்க அப்படிங்கிறத அவங்க ஒத்துக்குவாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ரொம்பவும் உணர்வு பூர்வமாக ஒரு விஷயத்தில் இறங்கி விடுவார்கள். ரொம்பவும் மென்மையானவர்கள். ஹெல்பிங் நேச்சர் ரொம்ப அதிகமாக இவர்கள்ட்ட காணப்படும். எல்லாரையும் அவங்களுக்குள்ள அகாமடேட் பண்ணிக்குவாங்க. இவங்க எந்த அளவுக்கு அன்பையும் காதலையும் மற்றவர்கள் மேல் கொடுக்கிறார்களோ அதை எதிர்பார்ப்பார்கள். அது இல்லைன்னாவே அவங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தான். அந்த ஏமாற்றத்தை அவர்கள் வெளியில் காண்பிக்க மாட்டார்கள். இவர்களை நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு விட்டுறாங்க. கருவேப்பிலை மாதிரி இவங்கள்ட்டேருந்து என்னென்ன உருவனமோ அந்தந்த விஷயங்களை யூஸ் பண்ணிட்டு விடும் பொழுது அந்த அம்மாக்கோ இல்லை அந்த சாருக்கோ வீண் பேர் வைக்கும் பொழுது ஒரு எக்ஸ்ட்ரீம் வெறுப்பு அவர்கள் மேலேயே ஏற்படுது. அதற்கப்புறம் அந்த இன்னிங்ஸில் எவ்வளவு அடிபட்டு எவ்வளவு தோல்வி ஆகி எவ்வளவு நஷ்டத்தை சந்தித்தார்களோ அதையே ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு அதுக்கப்புறம் அவங்க செகண்ட் இன்னிங்ஸில் தேர்ட் இன்னிங்ஸில் பிளஸ் இல்லைனாலும் மைனஸ் இல்லாமல் வாழ்வது எப்படி அப்படிங்கிறத அவங்க கத்துக்கிறாங்க. இதுல நிறைய பேர் வீண் பேர் வர்றவங்க ஒருவேளை அவர்களுக்கு இயல்பாகவே பேர் வீண் அமைஞ்சிட்டாலே மீடியாங்கிற பிளாட்ஃபார்மை தான் அவங்க ஃபர்ஸ்டா எடுக்கிறாங்க. இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் மீடியாஸ், சோஷியல் மீடியாஸ், அதைத்தான் அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த வி அப்படின்னு நம்ம பேசும்போது இப்போ ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் இவங்களோட ஒத்து போகக்கூடிய ஆல்பபெட் ஏதாவது இருக்கு? இவர்களுக்கு ஒத்து போகக்கூடிய ஆல்பபெட் லைஃப் பார்ட்னரா இருக்கலாம், இல்லைன்னா பிஸ்னஸ் பார்ட்னரா இருக்கலாம். இவங்க கூட டிராவல் பண்ணக்கூடிய நபர்கள் அதிகம் பார்த்தீங்கன்னா TDM இந்த 3 எழுத்துல வரக்கூடிய நபர்கள் அதிகம் வருவார்கள். இது நல்ல காம்பினேஷன். இது நல்ல காம்பினேஷன். நிறைய பேர் இந்த காம்பினேஷன்ல வரக்கூடியவர்களை அவங்க. ஓகே. இப்போ வீனுடைய பெயர்கள் பத்தி நீங்க சொன்னீங்க. இப்ப நிறைய பிராண்ட்ஸ் எல்லாம் ஸ்பெசிஃபிக்கா வி அப்படிங்கறத சூஸ் பண்றாங்க. அதுக்கான காரணம் என்ன சார்? அதான் காஸ்மெட்டிக் பிராண்ட்ஸ் நிறைய வைப்பாங்க. இப்ப இந்த வி கேர் எல்லாம் பாத்தீங்கன்னா வீல தான் பேர் ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இதுல அந்த வீங்கிறது 6ஆம் எண் சுக்கிரனை குறிக்கக்கூடியது. இந்த சுக்கிரன்னாவே அதனோட அசோசியேட் ஆகிறது இந்த ஆடை, அலங்காரம், ஆபரணம். ஸோ அதில் ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்துறதுக்காக இந்த விங்கிற எழுத்து ஆரம்ப எழுத்து. ஓகே. ஸோ யாராவது இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த வி அப்படிங்கிற ஆல்பபெட் சூஸ் பண்றது சக்சஸ். பேசிக் நீங்க சொல்றது இதெல்லாம் ரொம்ப ஏபிசிடி லெவல். அவங்க ஜனனகால ஜாதகத்துக்கு அது ஓகேவா, அந்த ப்ராடக்ட்டுக்கு அது அசோசியேட் ஆயிருக்கா, ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் உள்ள கிரக நிலைகள் எப்படி இருக்கு, இவருக்கு அப்புறம் இந்த பிஸ்னஸ் இவர் பையன் எடுத்து நடத்த போறாருன்னா அவருடைய ஜாதகத்துல எப்படி இருக்கு. இப்ப அப்பா பாத்தீங்கன்னு வைங்களேன், ஒரு வெள்ளை வெஸ்டையும் மஞ்சப்பையும் வச்சுக்கிட்டு பிசினஸ்ல கோடிக்கணக்கில் பண்ணியிருப்பாரு. பையன் ஐஐடியில போய் IIMல போய் படிச்சுட்டு எல்லா கார்பரேட் லாஸையும் உள்ள போட்டு அந்த பிஸ்னஸ காலி பண்ணிடுவார். ஏன்னா அது அவருடைய ஜனனகால ஜாதகத்துக்கு ஒத்து வருமா, அவ்வளவு ஆஸ்பெக்டையும் நீங்க பார்க்கணும். இது ரொம்ப சாதாரண விஷயம் எல்லாம் கிடையாது. அந்த தீர்க்க தரிசனம் அதுலயே 24/7 இருக்கும் பொழுதுதான் உங்களுக்கு அந்த மைண்ட் செட் வரும். ஓகே. அண்ட் உங்களோட பேர் கூட வீல தான் ஸ்டார்ட் ஆகுது. இது நீங்களே மாத்திக்கிட்ட பேர் தானா? இதற்கான காரணம் என்ன? இது எங்க அப்பா பேரு வெங்கட சுப்பிரமணியன், எங்க அம்மா பேரு லலிதா. அதுல இருந்து வேலை எங்க குலதெய்வமும் முருகன் தான். அதனால அந்த முருகனுடைய அமைப்பு வரணும். பிளஸ் அது 33ஆம் எண் அந்த சுக்கிரனுடைய அமைப்பு வரணுங்கிறதுக்காக வச்சிருக்கிறேன். 6ஆம் எண் ஜனனகால ஜாதகத்துல ஸ்ட்ராங்கா இருக்கு, 5ஆம் எண் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த விங்கிற எழுத்தை நம்ம பெயர்ல கொடுக்கலாம். ஆனா இப்ப நான் சொன்ன இந்த அனைத்து விஷயங்களையும் நீங்க ரிப்பீட்டடா போட்டு போட்டு பார்த்து பயிற்சி, முயற்சி, செல்ஃப் ரியலைசேஷன் இதெல்லாம் நீங்க பண்ணிக்கணும். குறிப்பா ஆண்களை விட பெண்கள் வீண் பெயர் ஆரம்பிச்சு நிறைய பேர் தோத்து போனவங்க இருக்கிறாங்க. ஜெயிச்சவங்க 4 பேர் தான், தோத்தவங்க 6 பேர் இருக்கிறாங்க. அப்படி ஒரு பெண் ஒரு சோசியல் மீடியாலேயோ உள்ள ஒரு ஊடகங்கள்லையோ தோத்து போகுது அப்படின்னா அவங்களுக்கு அந்த செகண்ட் இன்னிங்ஸ் அதுக்கப்புறம் அவங்க லைஃப் அமைகிறதுங்கிறது குதிரை கொம்பு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ்க்கு
வீல தான் பேர் ஆரம்பிக்கும். வினிதா இந்த மாதிரிலாம் பேர் வரும். ஃபைனான்ஸுக்கு கொடுத்துருப்பாங்க காசு. கொடுத்த இடத்துல போய் இவங்க கெஞ்ச வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். வாங்கினவன் என்ன சொல்லுவான், இங்கே பாருமா நீ கொடுத்தது பிளாக் மணி, கணக்கில் வராத பணம், இதை நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன்னா உனக்கு இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் வரும், பேசாமல் போயிடுமா. இந்த அம்மா ஏதோ அந்த அம்மாவுக்கு வாழ்க்கையில் ஹஸ்பண்ட் இருக்காது, குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு, ஸ்கூல் ஃபீஸுக்கு, காலேஜ் ஃபீஸுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்பி தான் வாழும். இந்த மாதிரி துயரப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. வெளிநாட்டில் போய் படிக்க போகிறேன்னு காசு செலவு பண்ணிடுவாங்க. வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு வந்தால் காலி பண்ண மாட்டாங்க. கேள்வி கேட்கறதுக்கு தான் ஆம்பளை இல்லையே அப்படின்லாம் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. ரொம்பவும் கேர்ஃபுல்லாக அவங்க ஜாதகத்தில் வீங்கிற எழுத்து செட்டாக தான் பார்க்கணும். இவங்களுடைய பெரிய ப்ளஸ் என்னன்னா, இவங்களுக்கு ஒரு இளமை மாறாத ஒரு தோற்றம் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த ப்ளஸ்ஸே மைனஸாகவும் ஆகும், இந்த மைனஸே ப்ளஸ்ஸாகவும் ஆகும். ஒரே வார்த்தையில் சொல்லிட்டீங்க. ஆமாம். இவங்களுடைய மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம மெயினாக சொல்லணும். கொஞ்சம் அதிகமாக இவர்கள் பேசி விடுவார்கள். அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். சாதாரண வாய் வார்த்தையில் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை இவங்களுக்கு ஒரு பெரிய நெகட்டிவாக வரும். அதுக்கு அவங்க அமைதியாக மௌனமாக இருந்துட்டாலே அது புத்திசாலித்தனம். இதை வந்து கொஞ்சம் பயிற்சியில் தான் அதை ஃபாலோ பண்ண முடியும். பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றி, நிலையான வெற்றி, அவர்களுடைய தொழில் துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல புதுசான அப்டேட்ஸ், மற்றவர்கள் யோசிக்க முடியாதது. இப்போ அந்த பொண்ணுக்கு வீணு ஒரு பேர் வச்சிருக்கு அப்படின்னா அது வந்து இப்போ இந்த மீடியாலேயே இருக்குன்னு வச்சுக்குவோம். ஒரு பியூட்டி பார்லர் லேடிகிட்டையோ இல்லை ஒரு ஃபேஷன் டிசைனர்கிட்டையோ என்னென்ன தாட்ஸ் வருமோ அதற்கு நிகரான திங்கிங், அப்டேட்ஸு எல்லாமே அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். மீடியாவுக்கு நிறைய ஒர்க் அவுட் ஆகும். ப்ரொவைடட் ஜனனகால ஜாதகத்தில் சுக்கிரன் புதன் இந்த 2 கிரகமும் அனுகூலமாக இருக்கணும். லக்னம் 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் இடங்கள்ல இருக்கணும். 10ஆம் பாவத்துக்கு அதிபதி சுக்கிரன், அவர் தான் ஜீவனஸ்தானத்துக்கு அதிபதி. அவர் 3ஆம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் உச்சம் அடைஞ்சிருந்தால் 10ஆம் அதிபதி 9ஆம் வீட்டை பார்க்கறது தர்மகர்மாதிபதி யோகமாக வரும். அப்போ வீங்கிற எழுத்துல பேர் வச்சா வெற்றி அடையலாம். இதையே இன்னொரு மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தோம் அப்படின்னா, பூரட்டாதி நட்சத்திரத்தில் சுக்கிரன் நிற்கும் பொழுது அவர்கள் சினி ஃபீல்டு, மீடியா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு ஃபைனான்சியராக ஆகலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சுக்கிரன் நிற்கும் பொழுது அவங்க வந்து ஒரு ஆர்கனைசரா, இல்லைன்னா வந்து இந்த பிஆர்ஓவா, தகவல் தொடர்பு, இல்லைன்னா இந்த டேலண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்றது, காஸ்டிங் டைரக்டர், இந்த மாதிரி ஆகலாம். இதே சுக்கிரன் ரேவதி நட்சத்திரத்தில் நிற்கும் பொழுது அதனுடைய பவர் வந்து 100x. அப்போ அவங்க ஒரு நடிகராகவோ, ஒரு நடிகையாகவோ, ஒரு இசை அமைப்பாளராகவோ, ஒரு பாடகராகவோ, இயக்குனராகவோ வரக்கூடிய அமைப்பு உண்டு. ஸோ இப்போ இந்த சுக்கிரனை வச்சு நம்ம மீடியாக்குன்னு எடுக்கும் பொழுது மைக்ரோஸ்கோப்பை வச்சு தான் பார்க்கணும். யாருக்கு எது? நான் நிறைய பேருக்கு இதை அமைச்சு கொடுத்துருக்கிறேன். விங்கிறது வி ஃபார் விக்டரி தான். ஆனா கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய வெற்றி ஜனனகால ஜாதகத்துல சுக்கிரனின் நிலைப்பாட்டை வச்சு நீங்க இந்த விங்கிற எழுத்துல பெயரை அமைத்து கொள்ளலாம். ஓகே, இப்போ வி அப்படின்னா நிறைய பேர் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் தான் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அதுக்கு இருக்கக்கூடிய மைனஸும் என்ன, அதை நம்ம எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படின்றத பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி சார். வாழ்த்துக்கள். நன்றி.